இதுவரைக்கும் எடப்பாடிட்ட யாராவது மைக் நீட்டி ஏன் நீங்க தூய்மை பணியாளர்கள் 13 நாள் போராடின போது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அங்க போய் நின்றுக்கணும்லன்னு ஏன் கேட்க மாட்டேன்? திமுக ஆட்சி சரியா கையாளலன்னு சொல்றோம், திமுக ஆட்சி இப்படி இதை கையாண்டிருக்க கூடாதுன்னு சொல்றோம். தனியார் மையத்தை எதிர்த்து போராடின கட்சி தான் திமுக. ஆனா தூய்மை பணியாளர் விஷயத்துல அதே தனியாருக்காக தான் இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த விஷயத்தை நம்ம எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி நாங்க தான் பண்ணிருக்கோங்கிறேன். விசிகவும் இடதுசாரிகளும் மட்டும் போராடுற பிரச்சனைக்கு உடனே தீர்வு வந்துடணும் நம்ம நினைக்கிறோம். பொதுக்குறளே வராது, அந்த பொதுக்குறளை பத்தி கேள்வியே கேட்க மாட்டோம்னா என்ன சமூக பிரச்சனை எப்படி தீர்ப்பீங்க? அப்படி பாஜகவை விட நாத்தாக்காவை கடுமையா விமர்சிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்கள நையாண்டி செய்யக்கூடிய வகையில நடத்தப்படுற நிகழ்ச்சிகள்லாம் பாமக இருக்கும் அணியில், பாஜக இருக்கும் அணியில் நாங்கள் இருக்க மாட்டோம். ராமதாஸ் அணி வந்தாலும் நாங்கள் திமுகவுக்குள் இருக்க மாட்டோம்னு சொல்ல வரீங்களா? ராமதாஸ் அணியெல்லாம் வராது சார். அன்புமணியை நோக்கி ராமதாஸ் போயிட்டா ராமதாஸை நம்பி போனவங்க பூரா அவுட்டு. ராமதாஸை நோக்கி அன்புமணி போயிட்டா அன்புமணியை நோக்கி போனவங்க பூரா அவுட்டு. கூட்டணி கட்சிகளிலேயே வலிமையான, வைப்ரண்டான, காங்கிரஸை விட ஸ்பிரிட்டான முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்சங்கர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலு ஷானவாஸ் அவர்கள் நம்மோடு இருக்கார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார், தமிழக அரசியல்ல இன்னும் மறக்க முடியாம, கடந்து போக முடியாம ஒரு விஷயமா சென்னையில் நடந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இருக்கிறத பார்க்க முடியுது. திமுக அரசு அதை சரியா கையாளல, அது கையாளுறதுல ஒரு பெரும் தோல்வி அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி பார்க்கணும்? தூய்மை பணியாளர்கள் அந்த கோரிக்கைகளை வைத்து களத்திற்கு வருவதற்கு முன்னாலேயே அவருடைய கோரிக்கை என்ன என்பதை சட்டமன்றத்தில் விரிவாக பேசிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் சிந்தனை செல்வன் மிக விரிவாக பேசியிருக்கிறார். போராட்டம் நடைபெற்றவுடன் நாம பேசின விஷயங்களுக்காக இங்க போராடுறாங்கன்னு சொல்லி ஓடோடி முதல்ல போனதும் அவர் தான். அதுக்கு பிறகு 2 நாள்லேயே எங்க தலைவரும் போய் களத்துல நின்று அந்த மக்களுக்கு ஆதரவு கொடுத்து, உங்கள் கோரிக்கையை நான் அரசுக்கு சொல்லுகிறேன், முதலமைச்சர்கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு மறுநாளை முதலமைச்சரை சந்தித்து இடதுசாரி தலைவர்களோடு இந்த கோரிக்கைகளை வைத்த கட்சியும் விசிகாதான். அதுக்கு பிறகுதான் அது ஒரு வடிவம் எடுக்குது, கவனம் பெறுது, மற்ற தலைவர்கள்லாம் வர்றாங்க. ஆனாலும் கடைசி வரை எடப்பாடி வரல, ஆனாலும் கடைசி வரை பிஜேபி தலைவர்கள் வரல, ஆனாலும் கடைசி வரை டிடிவி தினகரனோ ஜி.கே. வாசனோ யாரும் வரல, விஜயும் வரல. அப்போ அந்த கோரிக்கையை சட்டமன்றத்தில் பேசுனதும் விசிகாதான். அந்த கோரிக்கைக்காக அவர்கள் போராடும் போது களத்துக்கு போய் முதல் குரல் கொடுத்ததும் விசிகாதான். அவர்களுடைய குரலை அரசின் பக்கம் கொண்டு போய் சேர்த்ததும் விசிகாதான். ஆனா கேள்வி பூரா விசிகாட்ட. எடப்பாடி ஒரு எதிர்கட்சி தலைவர். இதுவே அதிமுக ஆட்சியில் இப்படி ஒரு நிலை என்றால் முதலமைச்சராக இப்போது இருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த களத்துக்கு போயிருப்பாரா மாட்டாரா? அந்த பிரச்சனையை கையில எடுத்திருப்பாரா மாட்டாரா? எடுத்தார்ல. அப்போ ஒரு கோரிக்கை ஒரு நலிந்த பிரிவினர் முன்வைக்கும் போது எப்போ அது வெற்றி பெறும் அப்படின்னா, எப்போதுமே எந்த ஒரு தரப்பின் போராட்டமும் அந்த தரப்பு மட்டுமே போராடும் போது அந்த கோரிக்கைகள் நிறைவேறியதா எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு பொது குரல் வரும், அதுக்கு ஒரு பொது அழுத்தம் வரும். அப்போ ஒரு அரசு இறங்கி இதை செஞ்சே ஆகணுங்கிற இடத்துக்கு போகும். அப்படித்தான் எல்லா கோரிக்கையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா நீங்க வேங்கை வயலுக்காக இருக்கட்டும், ஆணவ படுகொலைகள் தடுப்பு சட்டமாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்கள் கோரிக்கையா இருக்கட்டும், இது எல்லாமே விசிகாவும் இடதுசாரிகளும் மட்டுமே பேசக்கூடிய, அந்த தலைவர்கள் மட்டுமே களத்திற்கு போய் அட்ரஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளாக சுருங்கி நிற்கின்றன. இல்லை சார், இப்போ தூய்மை பணியாளர் விஷயத்துல இவங்கெல்லாம் குரல் கொடுக்கல, பொதுக்குரல் எழலை அப்படின்னு சொல்றோம். அந்த வருத்தம் நியாயமானது தான். ஆனா அரசு இதை எப்படி கையாண்டுச்சுன்ற விஷயத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை கவனிக்க மறுத்து அதை கண்டிச்சிருக்கோம்ல. அன்னைக்கு இரவு அவங்க அப்புறப்படுத்தப்பட்ட உடனேயே கண்டித்து அறிக்கை விட்டாரா இல்லையா எங்க தலைவர்? காவல்துறையும் நீதித்துறையும் சாடுறாங்க, அரசுக்கு இதுல பொறுப்பு இல்லையான்ற கேள்வியும். அரசுக்கு தான் கோரிக்கை கொடுத்துருக்குறோம், வழக்கு போடக்கூடாது, அந்த கைது செய்யப்பட்டவங்க எல்லாம் உடனே விடுவீங்க, வழக்கு பதிவு செய்யக்கூடாது, வழக்கு பதிவு செஞ்சுதான் ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முழுமையாக அந்த கோரிக்கைக்கு பின்னால நின்னது விடுதலை சிறுத்தைகள் தான். அதை கையாண்ட முறை சரியில்லைன்னு சொன்னதும் விடுதலை சிறுத்தைகள் தான். இந்த கோரிக்கைகளை ஏற்று செய்யுங்கன்னு சொன்னதும் விடுதலை சிறுத்தைகள் தான். அப்போ முழுக்க
இந்த போராட்டம் நடப்பதற்கு முன்பே அந்த கோரிக்கைகளை புரிந்து கொண்டு பேசிய கட்சி, போராட்டத்திற்கு உடன் நின்ற கட்சி, போராட்டத்தின் குரலை கொண்டு அரசின் பக்கம் கொண்டு சேர்த்த கட்சி, எல்லாமே செஞ்ச கட்சியவே கார்னர் பண்றதுக்கு பின்னால் அரசியல் இருக்கா இல்லையா? அப்ப நீங்க வராதவங்களை கேளுங்க, போகாதவங்களை கேளுங்க. அவங்க முன்வைக்கிற கேள்வி, முதலமைச்சரை திருமாவளவன் அவர்கள் சந்திக்கிறாங்க, அமைச்சர்களோட பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா அமைச்சர் சேகர் பாபு அவருடைய செயல்பாடுகள், பேச்சுவார்த்தையில அவர் பேசிய தொனி, இவை பத்தியெல்லாம் விசிக பெரிதா கவலைப்பட்ட மாதிரி தெரியலன்னு சொல்றாங்க. அதாவது நாங்க தானே நின்னு பேசுறோம், அவங்க கோரிக்கை என்னங்கிறத நாங்க தானே அரசிட்ட கொண்டு சேர்க்கிறோம். அரசிடம் கொண்டு பேசக்கூடிய ஒரு தலைவராக எங்க தலைவர் நின்னு பேசுறாருல நடுவுல, அப்புறம் என்ன பிரச்சனை? அதுல நீங்க பேசாத தலைவர்களை தான் பேசணும். நான் திரும்பவும் அதான் கேட்கிறேன், பேசாத தலைவர்கள்ட்ட நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்க. பேசின தலைவரையே குற்றவாளி கூண்டில் நிறுத்துறது, போராடுற தலைவரையே வந்து கேள்வி எழுப்புறது. இல்ல சார், நாங்க பேசணும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பல காரணங்களை கிளைம் பண்ணிக்கிறீங்க. ஆனா அவ்வளவுதான் எங்க நிலைமை அதுதான். வேற நாங்க ரூலிங் பார்ட்டியா? நாங்க ஒரு போராட்ட கட்சி, ஒரு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம். ஒரு கூட்டணியில் இடம்பெற்றிருப்பதனாலேயே நாங்க வைக்கிற எல்லா கோரிக்கையும் அப்படியே 100 விழுக்காடு முழுமையான வடிவத்தோட ஒரு அரசு ஏத்துக்குன்னு சொல்ல முடியுமா? அப்படி எந்த அரசாவது ஏத்துக்குச்சா? இப்போ ஒரே கேள்விதான். இப்போ குடியேற்ற பிரச்சனையா இருக்கட்டும், வேங்கை வேலா இருக்கட்டும், ஆணவ படுகொலைக்கான தனிச்சட்டமா இருக்கட்டும், தூய்மை பணியாளருக்கான பிரச்சனையா இருக்கட்டும், இப்படி எண்ணற்ற கோரிக்கைகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராடுது, அரசிடம் முன்வைக்குது. ஆனா அதுக்கான பலன் அப்படின்னு எதுவுமே இல்லாதப்போ அது அந்த குரல், நாங்க 100 விஷயங்களுக்கு போராடிட்டு இருக்கோம், 100 கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுல பல கோரிக்கைகள்ல வெற்றி பெற்றிருக்கோம், பல கோரிக்கைகள்ல முன்னேற்றத்தை கண்டிருக்கிறோம். சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்படல, உண்மைதான். அந்த சில கோரிக்கைகள் நாங்கள் மட்டுமே பேசுகிற கோரிக்கைகளாக இருக்கிறது என்பதுதான் பிரச்சனை. அதை நீங்க பாருங்க, அந்த புள்ளி முக்கியமானதுன்னு சொல்றேன். அதுக்குள்ள யாருமே போக மாட்டீங்க, பொதுவுலயும் அது விவாதமாக மாட்டேங்குது. ஏன் எதிர்கட்சிகளுக்கு இதுல பங்கு இல்லையா? அவங்க இதை பத்தி பேச வேண்டாமா? அவங்க இதை கையில எடுக்க வேண்டாமாங்கிற ஒரு கேள்வி வரணும்ல. இதுவரைக்கும் எடப்பாடிட்ட யாராவது மைக்கு நீட்டி, ஏன் நீங்க தூய்மை பணியாளர்கள் 13 நாள் போராடின போது ஒரு எதிர்கட்சி தலைவர் அங்க போய் நின்றுக்கணும்லன்னு ஏன் கேட்க மாட்டீங்க? திமுக ஆட்சியில நடக்குது, திமுக ஆட்சி சரியா கையாளலன்னு சொல்றோம், திமுக ஆட்சி இப்படி இதை கையாண்டிருக்க கூடாதுன்னு சொல்றோம். இப்படி ஒரு குற்றச்சாட்டும் எல்லாமே ஆளுங்கட்சியை நோக்கி. ஆனா களத்துல நின்னது ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவும் இடதுசாரி கட்சிகளும். ஆளுங்கட்சிக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசியலுக்காகவாவது கூட அங்க நிக்கலையே. அதான் சார், அரசியலுக்காக கூட அவங்க நிக்கலையேன்னு கேள்வி கேட்கிறேன். நம்ம அரசு இந்த விஷயத்த அப்பட்டமா தோல்வி அடைஞ்சிருக்குது. இந்த விஷயத்துல ஏன்னா தனியார் மையத்தை எதிர்த்து போராடின கட்சி தான் திமுக. ஆனா தூய்மை பணியாளர் விஷயத்துல அதே தனியாருக்காக தான் இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த விஷயத்த நம்ம எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி நாங்க தான் பண்ணிருக்கோங்கிறேன். வேற யாராவது பண்ணாங்கன்னா நீங்க சொல்லுங்க, எங்க அளவுக்கு பேசின ஒரு கட்சியை காட்டுங்க, எங்க அளவுக்கு இதுக்காக களத்துக்கு போன ஒரு தலைவரை காட்டுங்க, எங்க அளவுக்கு இதுக்காக அரசிட்ட போய் வாதாடுன இன்னொரு கட்சியோ இன்னொரு தலைவரை நீங்க காட்டுங்க. காட்டிட்டு பேசுங்க, பேசலாம். நீங்க சொல்லுங்க, பணி நிரந்தரம் எங்க வேலையை நாங்க செய்யறோமா இல்லையான்னு பாருங்க. எங்க முன்னெடுப்புல ஏதாவது பிழை இருக்கா? போராட்டத்தை அரசு கையாண்ட விதத்தை கண்டிக்க தவறுனோமா? இல்ல, கண்டிச்சிருக்கோம். அந்த மக்களின் கோரிக்கையை கொண்டு அரசிடம் சேர்ப்பதற்கு யோசிச்சோமா? ஏன்னா அரசுக்கு வேற வழி இல்லை, நிதி நெருக்கடியில் இருக்காங்க, இவங்க போராடிட்டு இருக்காங்க, இதுக்குள்ள போய் நம்ம ஏன் தலையிட்டுக்கிட்டு கண்டு காணாம அப்படியே சைலண்டா போயிரும் அப்படின்னு போனோமா? இல்ல. அந்த கோரிக்கை என்னவோ அதை அரசிட்ட கொண்டு சொல்லியிருக்கோம், இதை செய்யுங்கன்னு சொல்றோம், அந்த கோரிக்கையை ஏத்துக்குங்கிறோம். அது ஒரு குழப்பகரமான நிலைப்பாடுன்ற விமர்சனத்தை 2 நாளா முன் வச்சிட்டு இருக்காங்க. பணி நிரந்தரம் செய்யணும்னு முதலமைச்சரை சந்திச்சு கோரிக்கை விடுக்கிறோம், களத்துல பேசுறோம். ஆனா 2 நாளைக்கு அப்புறம் பணி நிரந்தரம்ன்றது அது அம்பேத்கரிய பார்வையில பார்க்கும்போது அதை நம்ம ஆதரிக்கல, பணி நிரந்தரம் செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். அதுல நம்மளுடைய தெளிவான நிலைப்பாடு என்ன? தெளிவான நிலைப்பாடு தான், ஏற்கனவே அதான் நிலைப்பாடு. ஏன்னா தூய்மை பணியாளர்கள் ஒரு குறிப்பிட்ட தரப்பினரை ஈடுபடுத்தப்படுவதும், கழிவுகளை அகற்றக்கூடிய மனித கழிவுகளை மனிதரை அகற்றும் முறை என்பதும் ஒழிக்கப்படணும்னு சொல்றோம். அப்போ ஒழிக்கப்படணுங்கிறது நம்முடைய நீண்ட நாள் போராட்டம், நீண்ட நாள் கோரிக்கை, நீண்ட நாள் முழக்கம். ஒழிக்கப்படணுங்கிறது எப்படி நிரந்தரமாக்க முடியும்? ஒழிக்கப்படணும்னு சொல்றோம், அது நிரந்தரமாக்குங்க நம்ம போராட முடியாது இல்ல. ஆனா இன்னைக்கு அது இருக்கு நடைமுறையில. அவங்களுக்கான பணி பாதுகாப்பு, அவங்களுக்கான விஷயங்கள் குறித்து அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைக்கு நம்ம கூட நிக்கிறோம். ஆனா நம்முடைய இலக்கு என்ன? இப்ப ஆளுநர் பதவியை ஒழிக்கணும்னு தானே சொல்றோம். அதுக்காக நடைமுறையில இருக்கும்போது நம்ம அது நடைமுறைக்குள்ள என்ன இருக்கோ அதுக்குள்ளதானே நம்ம ஒரு ரோல் பண்றோம். அதேதான் அது. அதனால இது கோட்பாட்டு ரீதியில நம்ம சொல்றோம். இதை புரிந்துக்க முடியாதவங்க அல்லது புரிந்தக்கூடிய சக்தி இல்லாதவங்க அதை குழப்பிட்டு இருக்காங்க. இல்ல சார், இப்ப மேடையில பேசும்போது பணி நிரந்தரம் கூடாதுன்றதுதான் நம்முடைய போராட்டம், உங்களை அங்கிருந்து மீட்கணும் தான் என்னுடைய போராட்டம்னு
திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க. ஆமா சொல்லிட்டு இந்த நேரத்துல நான் எப்படி அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்க முடியும்ன்ற கேள்வியும் கேட்கிறாங்க. ஆமா அப்போ யதார்த்த ரீதியில நான் அதை ஆதரிக்கிறேன்ற தெளிவு அந்த ஸ்பீச்ல இல்லையேன்றதுதான் இப்ப குழப்பத்தை. யதார்த்த ரீதியில தான் ஆதரிக்கிறாரு, வேற வழி இல்ல. அவங்களுக்காக நம்ம பேசி ஆகணும், அவங்க கோரிக்கையை நம்ம கொண்டு அரசு சொல்லி ஆகணும். ஆனா அம்பேத்கரிய பார்வையிலிருந்து பாக்குறதா இருந்தா அது வந்து கூடாது. அப்போ ஒரு கோட்பாட்டு ரீதியில சொல்றாரு. பணி நிரந்தரம் பண்ணும்போதுதான் ஊதிய பாதுகாப்பு, வேலை பாதுகாப்பு, அந்த மாதிரியான எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற சட்டப்படி இன்னைக்கு அதை அவங்களுக்கு கொடுக்கணும்னு தான் சொல்றோம். அதுக்காக தானே அறிக்கை விடுறோம். இத வந்து ஏற்கனவே சொன்னதே நாங்க தாங்கிறேன். இந்த போராட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்துல பேசுனது நாங்க தான். பணி நிரந்தரம் செய்யணும்னு தான் பேசியிருக்கோம். ஏன்னா ஏற்கனவே அது இருந்திருக்குல்ல, ஏற்கனவே இருந்த ஒண்ணு இன்னைக்கு நீங்க தனியாருக்கு கொண்டு கொடுக்கும் போது அந்த முறையை மாத்துறீங்க. சட்ட ரீதியா அவங்களுக்கு அது பாதுகாப்பு இருக்கு. ஏற்கனவே சட்டப்படி தொழிலாளர் சட்டம் அதை உறுதிப்படுத்துற ஒரு விஷயத்துல இருந்து நம்ம அந்த சட்ட உரிமையை கேட்கிறோம். ஆனா நம்முடைய நீண்டகால இலக்குங்கிறது இவங்களை அப்படியே நிரந்தரமா வச்சுக்கிட்டு இவங்களே வேலை செய்ய வச்சுக்கிட்டு அவங்க ஓய்வு பெற்றுட்டா அவங்க பிள்ளைகள் வந்து அதுல ஈடுபடுத்துற மாதிரியான ஒரு சூழலை நம்மளே கட்டி எழுப்புறதுங்கிறது அது சரியானதா இருக்காது. அப்போ நம்முடைய முழக்கம் என்ன, எதை நோக்கி நம்ம நகரணும், சமூகத்தை எதை நோக்கி நகர்த்தணும்னா இந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள் இல்லை என்கிற நிலையை உருவாக்குவதுதான் நம்முடைய அல்டிமேட் இலக்கு. ஆனா நடைமுறையில இப்ப ஈடுபட்டு இருக்கவங்களை எங்க கொண்டு விடுறது? அவங்களை கொண்டு போய் தனியார் ஒப்படைச்சு அவங்க கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு வேலைக்கு போன்னு சொல்லி நம்ம அனுப்புறது வந்து அது ஒரு சமூக அநீதி இல்ல. அப்ப ரெண்டையும் சரியா புரிந்துகிட்டு பேசுறோம். நாங்க ரெண்டு பத்தியும் சரியான பார்வை இல்லாதவங்க குழம்பிக்கிறாங்க. இல்ல வேற யாராவது விமர்சிச்சிருந்தா கூட அதை குறையா சொல்லலாம். பட் இடதுசாரி தலைவர்கள், குறிப்பா சிபிஎம் மாநில செயலர் பே சண்முகம் அவர்கள் வந்து இந்த கருத்து சரியான கருத்து அல்ல. அவர் வந்து பணி நிரந்தரம் கேட்கிறமே தவிர பரம்பரையா தொழிலை கேட்கலன்ற மாதிரி பல முறை நான் பார்த்துட்டேன். சிபிஎம் மாநில செயலாளர் அவர்கிட்ட கேட்கப்படுற ஒரு லைன் கேள்வி வச்சுட்டு ஒரு பதில சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகு வந்து என்ன பேசுனாங்க, என்ன கான்டெக்ட்ல பேசுனாங்கன்னு தெளிவு கிடைக்கும் போது அவரே அப்போ வந்து நான் அது அப்படி சொன்னாங்கன்னு நினைச்சிட்டு சொல்லிட்டேன்னு 1-2 முறை நானே பார்த்துருக்கேன். எங்க தலைவர் என்ன பேசினாரு, என்ன சொல்லி பேசினாருங்கிற முழுமையான அந்த உரையை கேட்டிருந்தா அவருமே புரிஞ்சிருப்பாரு. நீ செய்தியாளர் போய் கேட்குறீங்க வந்து பணி நிரந்தரம் செய்யக்கூடாது, அம்பேத்கரிய பார்வையில வந்து இந்த பணி நிரந்தரமே கூடாதுன்னு திருமாவளவன் சொல்லிட்டாரு அப்படின்னோடனே அவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா என்ன அப்போ அப்படிதான் மாட்டார் இல்லையா? அது இவ்வளவு ஒரு சென்சிட்டிவ் ஆழமா. ஏன்னா அவர் உரைய நள்ளிரவுல பேசியிருக்காரு எங்க தலைவர். மறுநாள் காலையில போய் கேக்குறீங்க உரைய கேட்டாரான்னு தெரியல. கேட்டிருந்தா அந்த அதுல என்ன சொல்ல வர, ஏன்னா எங்க தலைவர் சொல்லிதான் பேசுறாரு. இந்த கோரிக்கைக்கு நம்ம நிக்கிறோம், இன்னைக்கு நடப்புல யதார்த்தத்தில் இந்த விஷயங்கள் நடக்கிறதுனால நம்ம பேசுறோம். ஆனா உண்மையை சொல்லணும்னா, உடைச்சு சொல்லணும்னா இதுக்கு பின்னாடி நம்ம போக முடியாது, இந்த கோரிக்கையை நாமளே வலியுறுத்த கூடாது அப்படின்னு கோட்பாட்டு ரீதியில சொல்றாரு. அதுதான் அங்க அம்பேத்கரை கொண்டு வர்றாரு. சரி, அம்பேத்கரிய பார்வையில பணி நிரந்தரம் செய்யணுமா வேண்டாமா சொல்லுங்க. இல்ல அந்த குறிப்பிட்ட சமூகம் அதிக லெவல்ல இருக்கிறதுனால தொடர்ந்து அவங்களே அந்த பணியை செய்யக்கூடாது. சரி, இந்த மக்களுக்காகவே குறிப்பாக இதுல வந்து தூய்மை பணியில அருந்ததிய சமூக மக்கள் ஈடுபடுறாங்க அதிக அளவுல. அந்த மக்களுக்காகவே இயக்கம் நடத்துகிற, அந்த மக்களின் உரிமைகளுக்காகவே போராடுகிற, அந்த மக்களுக்காகவே நீண்ட காலம் பயணப்பட்டிருக்கிற இயக்கங்கள், அதியமான் உள்ளிட்ட தலைவர்கள் அவங்க என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்க? நிலைப்பாடு ஆதரிக்கிறாங்க. அப்புறம் அது இன்னைக்கு உள்ள ஸ்டேட்மெண்ட் கிடையாது, என்னைக்குமே அதான் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அதை நோக்கி தான் நகர்றாங்க. இந்த கருத்தை 13 நாட்கள் மக்கள் போராடிட்டு இருக்கும் போதோ இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு தருணத்திலயோ சொல்லியிருந்தா குழப்பங்கள் எதுவும் வந்திருக்காரு. இந்த கோரிக்கையை முன்வச்சு 13 நாள் போராடி அந்த போராட்டம் தோல்வி அடைஞ்சிருக்கிற சமயத்துல இதை பேசும்போது திமுகவுக்கு ஆதரவா பேசுறாங்க, திமுக பேசுறாங்கன்ற விமர்சனம். திமுக நாங்க இவங்க கோரிக்கையை கொண்டு போய் சொல்லல செய்றோம். நாங்க திமுக இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு இந்த மக்களுக்கு உரிய நியாயம் வழங்குங்கன்னு சொல்லல செய்றோம். திமுக அதை சொல்லாம இருந்தா தானே நீங்க கேட்கணும். நாங்க மட்டும் தானே சொல்லியிருக்கோம். களத்துல போய் நின்னது நாங்க தான், அரசிட்ட போய் சொன்னது நாங்க தான். களத்துல வந்து நிக்காதவங்க எதிர்கட்சி தலைவர்கள், போய் இதை அரசிட்ட பேசாதவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள். அப்ப செய்யறது நாங்க எப்படி வந்து அவங்க கோரிக்கைக்கு எதிராக போய் ஒரு முழக்கத்தை முன்வைப்போம்? இது எங்களுடைய நீண்டகால பார்வை. சென்னையில நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தை அப்புறப்படுத்தும் போது பல்வேறு அமைப்பு சார்ந்தவர்களை கடுமையா தாக்கி கை உடையிற அளவுக்கான தாக்குதல்களை காவல்துறை நீடிச்சு அது அதன் வாயிலாக ஒரு அவப்பெயர் ஏற்பட்டும் கூட மதுரையிலும் அதே ஒரு ஃபார்முலாவை தான் அரசு கையாண்டிருக்குன்னு சொல்றாங்க. இது எப்படி பார்க்க? இது அங்கங்கே இன்னைக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு. சென்னையில் அப்புறப்படுத்தப்பட்ட முறையும் கண்டிக்கத்தக்கது, அது ஏற்புடையதல்ல.
மற்ற பகுதிகளில் போராட்டம் நடந்தாலும் அந்த போராட்டத்தையும் அரசு வந்து அவங்கள அழைத்து பேசி இதை சுமூகமாக எப்படி முடிக்கிறது, அங்கங்கே இப்படி ஒரு சர்ச்சை வருது, ஒரு சலனம் ஏற்படுதுன்னா உடனடியாக இதில் அரசு சீரியஸாக எடுத்துக்கிட்டு போராட்டக்காரர்களை அழைத்து போராடும் மக்களோடு பேச்சுவார்த்தையின் மூலம் ஒரு தீர்வை எட்டணும் அப்படிங்கிறதான் விசிகோட நிலைப்பாடு. தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையினால ஆணவ கொலை தனிச்சட்டத்துக்கான சிறப்பு சட்டத்துக்கான நிறைவேற்றும் விஷயங்கள் வந்து மடைமாறி போயிருச்சு, திராவிட இயக்க கருத்தியலுக்கு எதிரானதுன்னு நீங்க பேசியிருந்தீங்க. நீங்களும் முதலமைச்சருக்கு கடுமையான ஒரு வலிமையான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தீங்க. ஆனா இந்த பிரச்சனை வந்தோடனே அந்த பிரச்சனையை அரசு வந்து டைவர்ட் இல்ல, அந்த பிரச்சனையும் அப்ப நாங்க மட்டும் தானே பேசிட்டு இருந்தோம். யார் பேசினா? ஆனா அங்க நாங்க தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினோம். சென்னையில மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம். நாங்க ஒரு கட்சி தான் திருநெல்வேலியிலே நடத்தினோம். நேரடியா அங்க போனார் எங்க தலைவர். வேற யார் எடுத்து இது மாதிரி போராட்டம் நடத்தினாங்க? வேற யார் பேசுனாங்க? ஒரு அறிக்கையாவது எடப்பாடி கொடுத்தாரா ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வேணும்னு? இப்போ ஒரு பட்டியல் போட்டேன்ல, இங்க யாராவது வந்தாங்களா, 13 நாள் போராட்டத்துக்கு வந்தாங்களான்னு ஒரு தலைவர்கள் பட்டியல் போட்டேன்னா அப்படியே அதை அங்க கொண்டு பொறுத்திங்க. இல்ல சார், ஆட்சியில திமுக இருக்கும்போது எதிர்கட்சிகள் பேசணும்னு சொல்றது எப்படி சார் நியாயம்? கட்டாயமா ஒரு சமூக பிரச்சனை. அது திமுக பிரச்சனையா விசிக பிரச்சனையா? திமுக ஆணவ கொலைகள் அப்படியெல்லாம் சமூக அமைப்பு இல்லைங்க. ஒரு கட்சி நினைச்சாலே பண்ணிட முடியாதுங்க, பண்ணாதுங்க. அப்படிதான் சமூக அமைப்பு இருக்கா? அப்ப எப்படிங்க வந்து திரௌபதி அம்மன் கோயில்ல வந்து பாமக போய் நின்னு நான் வந்து தடுப்பேன், சட்ட போராட்டம் நடத்துவேன், தடுப்பு சட்டத்தை நிறைவேற்றினா சாதிய வாக்குகளுக்கு பாதிப்பு இருக்குன்ற விமர்சனம் உண்மைதானா? ஒரு அரசு அப்படிலாம் பல கோணங்கள்லயும் பார்ப்பாங்கல்ல. சரி, நீங்க அரசு அப்படி பாக்குறாங்கன்னு வச்சுங்க, தேர்தல் நெருங்குது, இப்ப இதை போய் நம்ம நிறைவேற்றி எதுக்கு வந்து சாதியவாதிகள்லாம் கோச்சுக்கோங்களோ இல்லை ஓட்டு போயிடுமோ அப்படின்னு ஒரு அரசு பயப்படுதுன்னு வச்சுங்க. இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வாங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்கே எடப்பாடி பயப்படுறாரு. ஏன் டிடிவி பயப்படுறாரு? ஏன் அன்புமணி அதை பத்தி பேச மாட்டார்? ஏன் விஜய் கள்ள மௌனம் காக்குறாரு? அதுக்கு என்ன காரணம்? அப்ப சமூக அமைப்பு என்ன ஒண்ணு வேலை செய்யுது இல்லைங்க. இதையெல்லாம் கடந்து ஓட்டு கணக்கே போடாம இதுல வெளிப்படையா பேசுற கட்சி விசிகே, இடதுசாரி கட்சிகள். எங்களை தாண்டி நாங்க திமுக கொண்டு வரணும்னு கனிமொழி சொல்றாங்க. திமுக அரசினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய மாநில SC/ST ஆணையம் ஆணவ கொலை தடுப்பு சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லுது. கருத்தளவுல அவங்க ஏத்துக்கிறாங்க. கருத்தளவுலயாவது எடப்பாடி ஏத்துக்கிறாரான்னு கேக்குறேன். நீங்க இன்னைக்கு பெரு நம்பிக்கையா பாக்குற கருத்தளவுலயாவது விஜய் ஏத்துக்கிறாரா? சட்டம் வரணும்னு நம்ம விரும்புறோம். சட்டம் வருவது அடுத்த கட்டம். முதல் கட்டம் குரல் வரணும். அந்த குரல் வருதா? பொது குரல் வருதா? அரசுங்கிறது ஒரு கட்சிக்கு சொந்தமானது இல்ல, அது ஒரு பொதுவான நிறுவனம்ல அரசுங்கிறது. திமுக முன்னோடி, நீங்க சொன்ன ஒரு கருத்து தான். திமுக முன்னோடிகள் இப்படியெல்லாம் நினைச்சிருந்தா சாதி மறுப்பு திருமணத்தை ஊக்குவிச்சிருக்க முடியுமான்ற கேள்வி இருக்கு இல்லையா சார்? சாதி மறுப்பு திருமணத்தை ஊக்குவிச்ச கட்சி அதுக்கான பாதுகாப்பான சட்டத்தையும் அவங்க தானே சார் கொண்டு வரணும். அன்னைக்கு ராமதாஸ் மாதிரி இப்படி வந்து மூவ்மெண்ட் கட்டுறதுக்கு யாரும் இல்லையே. சாதி மறுப்பு திருமணங்களுக்கு எதிராக நாடக காதல்னு சொல்லி மூவ்மெண்ட் நம்ம காலத்துல பார்த்துட்டோமா? நம்ம எந்த காலத்துல பார்த்தோம்? இந்த காலத்துல தானே பார்த்தோம். அப்படி முன்னாடி பார்த்தோமா? இன்னைக்கு வந்து சோசியல் இன்ஜினியரிங்கை மாத்திருக்காங்கல்ல, அந்த சமூக நிலையை நம்ம கவனத்துல கொள்ள வேண்டாமா? ஒரு சோசியல் இன்ஜினியரிங் நடக்குது இல்ல இன்னைக்கு. பிஜேபி லவ் ஜிஹாத் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பண்ணுது. தலித்துகளுக்கு எதிராக நாடக காதல்னு சொல்லி ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கை பாமக முன்னெடுத்திருக்குது. அதை போலவே பல சாதி அமைப்புகள் குட்டி 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 குட்டியா அங்கங்கே கிளச்சி முளைச்சு ஒவ்வொரு சாதியில இருந்தும் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இரண்டு சமூக பிரச்சனை மாதிரி அதை சித்தரித்து அதுக்குள்ள கொண்டு போய் கிரவுண்ட்ல கொண்டு போயிட்டே இருக்காங்க. நாடக காதல் அத ஒரு கட்சி வந்து அதுக்கு பொறுப்பாக்கி அதை தடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா யாரும் அதை பத்தி பேச மாட்டாங்க, யாரும் அதுக்கு குரல் கொடுக்க மாட்டாங்க, அவங்கள பத்தி நம்ம கேள்வியும் கேட்க மாட்டோம். என்ன இது விந்தையா இருக்கு? அப்படி ஒரு பிரச்சனையை நம்ம தீர்க்க முடியுமா? ஏங்க, எல்லாரும் பேசுற பிரச்சனையே மீனவர் பிரச்சனையே தீர்க்க முடியல. எல்லாரும் பேசுற பிரச்சனை நீட்டு விலக்கு வேணுங்கிறத வாங்க முடியல. பொது அழுத்தம் இருக்கு, பொதுக்குரல் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஏகமனதா நிறைவேற்றுறோம், பல விஷயங்கள்ல தீர்வு காண முடியல. ஆனா விசிகவும் இடதுசாரிகளும் மட்டும் போராடுற பிரச்சனைக்கு உடனே தீர்வு வந்துடணும்னு நம்ம நினைக்கிறோம். பொதுக்குரலே வராது. அந்த பொதுக்குரலை பத்தி கேள்வியே கேட்க மாட்டோம்னா என்ன சமூக பிரச்சனை எப்படி தீர்ப்பீங்க? அப்படி சமூக நீதி இயக்கம், சமூக நீதி பேசுற அரசா இருக்கும்போது அட்மாஸ்பியர் இல்லைன்னு சொல்றத மக்கள் ஏத்துப்பாங்களா சார்? அந்த அட்மாஸ்பியரை கெடுக்கிறாங்கல்ல, அதை வந்து களையணும்ல. நம்ம அதை களையணும்ல. ஒரு சமூக பிரச்சனை இருக்குன்னா நீங்க அந்த சமூக பிரச்சனைக்கு எதிராக எல்லாரும் கிளர்ந்து வருவாங்க. வந்த பிறகுதான் அது சட்டமாகும். ஒண்ணு வேணாம்,
எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற கட்சிகள், ஆண்ட கட்சிகள், ஆளும் கட்சிகள் தயங்குறாங்க. அந்த ஓட்டு போயிடுமோ, இந்த ஓட்டு போயிடுமோன்னு கணக்கு போடுறாங்க. எல்லாமே யதார்த்தத்தில் நம்ம பார்க்கிறோம். புதிதா வர்ற அதுல விசிக்க ஓட்டெல்லாம் வேற வாங்கிடுவாரு, இப்படியெல்லாம் சொல்லப்படுற ஒரு கட்சி தாவேகா. விஜய் கவின் படுகொலை குறித்து இந்த நிமிடம் வரைக்கும் மௌனம் காக்கிறார். ஆணவ கொலை தடுப்புச் சட்டம் வேணும்னு சொல்ல மறுக்கிறார். அப்ப என்ன அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? மாநாட்டுல பேசலாம் சார் அந்த விஷயம். சரி, பேசட்டும். பேசணும்னு தான் சொல்றோம். நாங்க பேசலன்னு சொல்றோம், பேசுங்கன்னு சொல்றோம். பேசி ஒரு தீர்மானம் போட்டு வலியுறுத்தினார்னா அந்த குரலுக்கு பெரிய வலிமை கிடைக்கும். நீங்களே சொன்னீங்க தலித் வாக்குகளை வந்து விஜய் வாங்குவாருன்ற கருத்துருவாக்கு உங்களுக்கு ஏற்படுத்தப்படுது அப்படின்னு. அதை எப்படி பாக்குறீங்க? அது அவர் பின்னாடி அப்படியான ஒரு அணிதிரட்சி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது அது என்ன லாஜிக்னே தெரியல. எங்க தலைவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கும்போது அவர் என்ன பதில் சொன்னார்னா, அப்ப பொதுவான வாக்குகள் விஜய்க்கு போனா அது எனக்கு இழப்பு இல்லையா அப்படின்னு கேட்டார். அப்ப விசிகாவை பற்றிய மதிப்பீடு என்னவா இருக்கு? விஜய் கட்சி தொடங்கிட்டாரு, தலித் வாக்கெல்லாம் அவருக்கு போயிடும், விசிகே வாக்கெல்லாம் அப்படி அவருக்கு போயிடும்னா, அப்போ விசிகே தலித் மக்களுக்கான கட்சி மட்டுமா? ஒரு அரசியல் கட்சி இல்லையா? பொதுவான கட்சி இல்லையா? பொதுமக்கள் ஓட்டு போடலையா? பொது தொகுதியில் நின்று வெற்றி பெறலையா? பொது பிரச்சனை எல்லாத்துக்கும் பேசலையா? எல்லா பிரச்சனைக்கும் தானே எங்க தலைவர் போறாரு. 30 ஆண்டு காலமா அவர் பேசாத பிரச்சனை உண்டா தமிழ்நாட்டுல? ஈழ போராட்டத்தை எடுத்து அவர் போராடலையா? எந்த பிரச்சனைக்காக போராடல? நதிநீர் உரிமைக்காக போராடலையா? மாநில சுயாட்சிக்காக போராடலையா? போட்ட மாநாடுகள் 15-20 மாநாடு, ஒவ்வொரு தலைப்பையும் பாருங்க, எதுக்கு போட்டிருக்கோம்னு. தேசம் காப்போம்னு போட்டிருக்கோம், மதச்சார்பின்மை காப்போம்னு போட்டிருக்கோம், மது ஒழிப்பு, நதிநீர் உரிமைக்காக போட்டிருக்கிறோம், மது ஒழிப்புக்காக போட்டிருக்கிறோம், வெல்லும் ஜனநாயகம்னு போட்டிருக்கிறோம். அத்தனை மாநாடும் பொது மாநாடு. ஆனா தலித் ஓட்டு போயிடும், விசிகா ஓட்டு போயிடும், தாவைக்காக்கு போயிடும். என்ன லாஜிக் இது? அப்ப பொதுமக்கள் ஓட்டு போனா அது எங்களுக்கு இழப்பு இல்லையா? பொதுமக்கள் ஓட்டு போடாம நாங்க 4 எம்எல்ஏ வந்திருக்க முடியுமா? 2 எம்பி வந்திருக்க முடியுமா? வெறுமனே தலித் மக்கள் ஓட்டை மட்டும் வாங்கி நாங்க சட்டமன்றத்துக்கு, நாடாளுமன்றத்துக்கு போயிருக்க முடியுமா? அப்ப பொதுமக்கள் ஓட்டு வாங்கி தானே நாங்க வெற்றி பெறுறோம். கண்டிப்பா அந்த மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம். ஏன்னா அந்த மக்களுக்காக யாரும் பேசல, நாங்க பேசுறோம். அந்த மக்களுக்காக வேற யாரும் போராட மாட்டாங்க, நாங்க போராடுறோம். அதனால அந்த மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம். ஆனால் பொதுமக்களுக்காக போராடி பொதுமக்களின் நம்பிக்கையும் பெற்றிருக்கிறோம். அப்ப விஜய்க்கு எந்த ஓட்டு போனாலும் எங்களுக்கு இழப்பு தான் நாங்க பார்ப்போம். கூட்டணி விஷயங்கள், அதாவது திமுக கூட்டணி உடையும்னு பேசிட்டு இருந்த காலம் போய் அது இன்னும் வலுவடையும், நிறைய பேர் உள்ள வர போறாங்கன்ற ஒரு நரேட்டிவ் உருவாயிருக்கு. அதுல முக்கியமா ராமதாஸ் ஃபேக்டர் திமுகவுக்குள்ள வரலான்ற ஒரு பேச்சு இருக்கு. அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதல்ல ஏத்துக்குமா? அப்படி ஒரு சூழல் வந்தா? எங்க தலைவர் தெளிவுபடுத்திட்டாரு. பாமக இருக்கும் அணியில், பாஜக இருக்கும் அணியில் நாங்கள் இருக்க மாட்டோம், நீங்க சேர்க்கக்கூடாதுன்னு நாங்க சொல்லலை யாரையுமே. ரொம்ப தெளிவான நிலைப்பாடு. திமுக பாமகவை சேர்க்கக்கூடாது, திமுக பாஜகவை சேர்க்கக்கூடாது, அதிமுக சேர்க்கக்கூடாது. அதாவது பொதுவா சொல்லுவோம், சாதிவாத மதவாத சக்திகளை சேர்க்காதீங்க, அவங்கள வலுப்படுத்தாதீங்க, அவங்கள கொண்டு கால் ஊன்ற அனுமதிக்காதீங்க, ஜனநாயக சக்தியாகவே நம்ம தொடர்வோம்னு சொல்லக்கூடியது பொது முழக்கம். ஆனா ஒரு கட்சி தன்னுடைய தேவையின் அடிப்படையில யாரையாவது சேர்க்கணும்னு நினைக்குதுன்னா அதுக்கு நாங்க குறுக்க இருக்க முடியாது. எங்க வேலை அது கிடையாது. அவங்கள சேர்க்காதீங்க, எங்களை மட்டும் வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது. மனநிலையோடு ராமதாஸ் பேசி வரதை நம்ம பார்க்க முடியுது. ஒருவேளை அந்த எதிர்ப்பு, ராமதாஸ் வேற, அன்புமணி வேறையா? அன்புமணி யார்? அன்புமணி என்ன கருத்தை பேசுகிறார்? சாதி ஒழிப்பு கருத்தை பேசுறாரா? சாதிய கருத்துக்களை பேசுறாரு. ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வேணும்னு கேட்கிறாரா? ராமதாஸ் வேணும்னு சொல்றாரு, அன்புமணி வேண்டான்னு சொல்றாரு. ராமதாஸ் பெட்டர். சாதி ஒரு அழகிய சொல்லுன்னு அன்புமணி சொல்றாரு, சாதி என்பதை தீங்குன்னு ராமதாஸ் சொல்றாரு. அதனால அன்புமணி வேற, ராமதாஸ் வேற. நாடக காதல்னு அன்புமணி சொல்றார், சுயமரியாதை திருமணம்னு ராமதாஸ் சொல்றார். அதனால ராமதாஸ் வேற, அன்புமணி வேற. வன்கொடுமை தடுப்பு சட்டம் நசுக்கும் சட்டம்னு அன்புமணி சொல்றார், நல்ல சட்டம்னு ராமதாஸ் சொல்றார். அதனால அன்புமணி வேற, ராமதாஸ் வேற அப்படின்னு பிரிச்சா பார்க்க முடியுது. பிரிவு இந்த கொள்கை ரீதியா வரல அவங்களுக்குள்ள. பிரிவு பாஜகவோட கூட்டணி வச்சதுனாலதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. அதெல்லாம் வேற கணக்குகள். இந்த கொள்கை ரீதியான கணக்கா? கொள்கை ரீதியான கணக்கா? பாஜகவுடைய சட்டங்கள் திட்டங்களை எதிர்த்து ராமதாஸ் பேசிட்டாரு, அன்புமணி ஆதரிக்கிறாரு, அதனால பிரச்சனையா? அவங்க எப்போதுமே மையமா இருந்துட்டு எந்த கூட்டணியிலும் இடம்பெறாம கடைசி வரைக்கும் இருந்து எல்லா கூட்டணியிலையும் பேரத்தை பேசி எங்க பேரம் படியுதோ அங்க போய் சேரக்கூடிய வழக்கத்தை கொண்டிருக்கிற ஒரு கட்சி. அப்படித்தான் அன்புமணிக்கு அவர் பயிற்று வச்சிருக்கிறார்.
ராமதாஸ் பயிற்று வச்சிருக்கிறார் அன்புமணிக்கு. அன்புமணி அதை செய்யறார், பேரத்துக்காக செய்யறார். இல்ல இந்த பிளவு இன்னைக்கு அது ராமதாஸுக்கு எங்கேயோ அது உதைக்குது, அது உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனை. அது கொள்கை ரீதியான முரண் இல்ல, கொள்கை ரீதியா தான் நாங்க பாமகவை எதிர்க்கிறோம். நீங்க ரெண்டு பேரும் ஒரே தட்டுல தான் பாக்குறீங்க, ராமதாஸ் அன்புமணி. ஏதாவது முரண்பட்டாருன்னா சொல்லுங்க. ராமதாஸ் அணி வந்தாலும் நாங்கள் திமுகவுக்குள் இருக்க மாட்டோம்னு சொல்ல வரீங்களா? ராமதாஸ் அணியெல்லாம் வராது சார். ஒருங்கிணைந்து வலிமையாக வாக்கு விழுக்காட்டை நிரூபித்த கட்சியாக பாமக இருக்கும் போதே அவங்க இடம்பெற கூட்டணி தோல்வி. 2009 இருந்து தோல்வி, 2011 தோல்வி, 2014 தோல்வி, 16 தோல்வி, 19 தோல்வி, 21 தோல்வி, 24 தோல்வி. இது ஒருங்கிணைந்த பாமக. இன்னைக்கு பிளவுபட்ட பாமக. இனி ஒருங்கிணைந்தாலும் அது அந்த ஸ்பிரிட்டோட இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, ராமதாஸ் சொல்றாரு, என்னை நம்பி வந்தால் தான் நடக்கும் அப்படிங்கிறார். தேர்தலில் சீட்டு என்னை நம்பி வந்தவர்களுக்கு தான் கொடுப்பேங்கிறார். இப்போ அன்புமணி, அவரை நம்பி போனவர்கள், அவங்களுக்கு திரும்ப சேர்ந்தாலும் ராமதாஸ் அவங்களை எப்படி பார்ப்பார்? இப்ப சேர்றதா இருந்தா ராமதாஸ் போய் அன்புமணிட்ட சேர்வாரா, அன்புமணி போய் ராமதாஸ் செல்வாங்க? எப்படி சேருவாங்க சொல்லுங்க? இணைப்பு ஒரு இணைப்பு தானே சார். இணைப்பு யார் யாரை பார்க்க வருவாங்கன்னு மட்டும் சொல்லுங்க. அன்புமணியை நோக்கி ராமதாஸ் போயிட்டா ராமதாஸை நம்பி போனவங்க பூரா அவுட்டு. ராமதாஸை நோக்கி அன்புமணி போயிட்டா அன்புமணியை நோக்கி போனவங்க பூரா அவுட்டு. ஆனா இப்ப கேள்விப்படுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, இப்ப அவரு பெரியவர் கூட்டின கூட்டம், அந்த பொதுக்குழு, அது ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் அன்புமணி தரப்புக்கே ஒரு கலக்கத்தை கொடுத்துருக்குதுங்கிறதான் வர்ற செய்தியா இருக்கு. அதனால பிளவுபட்ட பாமக இன்னைக்கு ஒரு பிளவை சரிவை சந்தித்திருக்கிற பாமகவை கொண்டு போய் ஒரு வெற்றிகரமான கூட்டணி இணைப்பாங்கிறதுக்கான அவசியம் இல்லை ஒண்ணு. அப்புறம் அங்க ஆல்ரெடி ஹவுஸ்ஃபுல் இடம் இருக்கா சொன்னதன் மூலியமா அதுல இருந்து கேட்கிறேன், தொகுதி எண்ணிக்கையில பெரிய மாற்றம் இருக்காது இந்த முறை? தொகுதி எண்ணிக்கை மிகப்பெரிய நெருக்கடி தான். நிறைய கட்சிகள் இருக்கின்றன, எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கணும். திமுகவும் அதிக இடங்கள்ல போட்டியிடணுங்கிற ஒரு நிலையில இருக்கிறாங்க. ஆனாலும் எல்லா கட்சிகளையும் போல அல்ல விசிக. வளர்ந்திருக்கிறோம், வலிமை பெற்றிருக்கிறோம். இந்த கூட்டணியை நகர்த்தி செல்லுவதில் முன்னத்தி ஏறாக நிற்கிறோம். இன்னும் சொல்ல போனா கூட்டணி கட்சிகள்லயே வலிமையான, வைப்ரண்டான, காங்கிரஸ் ஸ்பிரிட்டான ஒரு கட்சி. எந்த கட்சியையும் காட்டி அவங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு பேசுற வழக்கமே விசிகல கிடையாது. ஒரு கட்சியோடையும் போய் ஒரு கூட்டணியில போய் தொகுதி உடன்பாடு நாங்க அப்படி பேசுனது கிடையாது. நாங்க வலிமையான கட்சி, கூட்டணியிலேயே திமுகவே ஒத்துக்குவாங்க. திமுக தலைவர்கள்ட்ட நீங்க போய் பேசி பாருங்க. உங்க கூட்டணியில இன்னைக்கு ரொம்ப ஸ்பிரிட்டான, எல்லா இடமும் செல்வாக்கு மிக்க, களத்துல அப்படியே வலிமையா இருக்கக்கூடிய ஒரு கட்சி எது நீங்க கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு. நாங்க மத்த கட்சி, இந்த கட்சியெல்லாம் நாங்க சுட்டி காட்டி அவங்கள விட இவங்கள விட எல்லாம் நாங்க பேச வரல. அது எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு வலிமை இருக்கு. மக்கள் நல கூட்டணியில இருக்கும்போது இடதுசாரிகளுக்கு 25 தான், விசிகாவுக்கு 25 தான். அன்னைக்கு அதிகாரமே விசிகா கையில தான் இருந்துச்சு. அப்பவே நீங்க சமன்படுத்தி தானே அந்த கூட்டணியில நாங்க அந்த கூட்டணிய வெற்றிகரமா அமைக்கணுங்கிறதுக்காக எங்க தலைவர் இறங்கி போய் செஞ்ச ஒரு விஷயம் அது. ஆனா அந்த கூட்டணியில 234 வேட்பாளர்கள் இருந்தாங்கல்ல, எந்த வேட்பாளர் திமுகவை பின்னுக்கு தள்ளி அதிமுகவுக்கு இணையாக ஓட்டு வாங்கினாரு சொல்லுங்க? விசிகா தலைவர். அப்புறம் அப்ப களம் என்ன காட்டுச்சு, யார் வலிமைன்னு காட்டுச்சு? முதலமைச்சர் வேட்பாளர் கூட அந்த ஓட்டை வாங்கலைங்க, விஜயகாந்த் கூட அந்த ஓட்டு வாங்கல. 500 வாக்குகள் வித்தியாசம். காட்டு மன்னாருக்கு 87 ஓட்டு. 87 ஓட்டுல எங்க தலைவர், அதாவது அதிமுக வெற்றி பெற்ற அதிமுக 48,000 ஓட்டு, வெற்றி பெறாத நாங்களும் 48,000 ஓட்டு. அப்போ ஆளுங்கட்சிக்கு இணையாக ஓட்டை பெற்ற கட்சி, ஒரே கட்சி, ஒரே தலைவர், ஒரே வேட்பாளர், 234 பேர்ல மக்கள் நல கூட்டணியில நாங்க போட்டிட்ட எல்லாருமே அதிகமான வாக்குகளை பெற்றோம். ஒரு கட்சியாக நிறைய வேட்பாளர்கள், நிறைய ஓட்டு வாங்கினதும் நாங்க தான். நான் குன்னம்ல நின்று 20,000 ஓட்டு நான் வாங்கினேன். சிந்தனை செல்வன் 36,000 ஓட்டு வாங்கினாரு. அரூர்ல 33,000 34,000 ஓட்டு வாங்கினோம், திமுக இல்லாம. அப்போ எங்கள் வலிமை மக்கள் நல கூட்டணியிலே நிரூபிக்கப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் 6 தொகுதி வாங்கி 4 தொகுதி ஜெயிச்சது நாங்க தான் 2021.
அதனால வந்து எங்களுடைய வலிமை என்னன்னு திமுகவுக்கு தெரியும். நாங்க இன்னொரு கட்சிக்கு அத்தனை கொடுத்தா எங்களுக்கு இத்தனை கொடுங்கன்னு கேட்கிற கட்சி கிடையாது. ஆனா எங்களுக்கு இத்தனை கொடுத்தா எங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்கிற கட்சி எல்லாம் எங்க கூட்டணியிலே இருக்கு. அவங்க அவங்க வலிமையை சொல்லி கேட்கலாம். பிசிக்காக கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறது முறை கிடையாது. நாங்க அப்படி எந்த கட்சியும் காட்டி இது வரைக்கும் கேட்டதில்ல, இனியும் கேட்க மாட்டோம். எங்க வலிமையை போய் சொல்லுவோம், எங்க நிலைப்பாட சொல்லுவோம், எங்களுக்கு உரிய இடத்த கொடுங்கன்னு கேட்போம். ரைட். அதுதான் எங்க ஸ்டாண்ட். இறுதியான கேள்வி சார். வழக்கமாகவே விசிக தலைவர் திருமாவளவன் பிறந்தநாள் விழாவை ஒரு கருத்துரை நிகழ்வா நம்ம தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் அங்க பாஜகவை விட நாத்தாக்காவை கடுமையா விமர்சிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாஜகவை தான் கொள்கை எதிரியாக நாங்கள் அறிவித்திருக்கிறோம். பாமகவை தான் அறிவித்திருக்கிறோம். பாமக பாஜக இடம்பெறுகிற அணியில் தான் இடம்பெற மாட்டோம்னு அறிவித்திருக்கிறோமே தவிர நாத்தாக்காவை பத்தி நாங்க எங்கேயும் எங்க தலைவர் சொல்லல. நாம் தமிழர்களுடைய நடவடிக்கைகள் போக்குகளை விமர்சிக்கிறோம். பெரியார் மீதான அவர்களுடைய அண்மை கால எதிர்வினைகள், பல விஷயங்கள். இப்ப இந்த மரம் ஏற போறேன், மட்டை ஏற போறேன், இந்த மாடு மேய்க்க போறேன்னு சொல்லிட்டு போறது, இதெல்லாம் வந்து சமூகத்தை பின்னோக்கி இழுக்கும் அப்படிங்கிற பார்வை எங்களுக்கு இருக்கு. அதை சொல்றோம். அது நாகரிகமான ஒரு விமர்சனமாக போகணும்னு தான் என்னை போன்றவர்கள் விரும்புகிறேன். எங்க தலைவர் அதான் விரும்புறாரு. அவங்கள நையாண்டி செய்யக்கூடிய வகையில நடத்தப்படுற நிகழ்ச்சிகள்லாம் எனக்கெல்லாம் உடன்பாடு இல்லை. இல்ல, அது விசிகாவுடைய மேடையில தொடர்ந்து 2 ஆண்டுகளா அது தேவையில்லை. அது தேவையில்லை, தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். அதெல்லாம் நாங்களாம் எங்க தலைவர்கிட்ட சொல்லணும்னு தான் இருக்கேன். இவ்வளவு நேரம் பல்வேறு கருத்துக்களுக்கு பதிலளிச்சிங்க சார். நன்றி. முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.